Hi Ma, this is Maha exercise 7.4ல மூன்றாவது கணக்கு கீழ்கண்டவற்றில் எவை பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியமற்ற கோவை அணிகள் என காண்கன்னு கொடுத்துட்டாங்க. கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு பூஜ்ஜியமாக வந்துச்சுன்னா அது பூஜ்ஜிய அணிக்கோவை, இல்லை பூஜ்ஜியம் இங்கே வராமல் வந்துச்சுன்னா அது பூஜ்ஜியமற்ற கோவை. அவ்வளோதான். பார்க்கலாமா சாமி? ஈஸி தான் இது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த ஏ1 எடுத்துக்கிட்டோம்னா நான் டெல்டா எடுத்துக்கலாம். டெல்டா ஈக்குவல் டு 1 இன்ட்டு நம்ம தெரியல 1 இன்ட்டு அந்த எதை நம்ம எடுக்கிறோமோ அந்த காலம் விட்டுணும், அந்த ரோவை விட்டுட்டு போடணும். 9 45 மைனஸ் கீழே இந்த மேலே போனால் 6 8 48 மைனஸ் 2 இன்ட்டு இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ். ஓகே சாமி, இந்த காலத்தை விட்டுடணும், இந்த ரோவை விட்டுடணும். நம்ம மீதி இருக்கிறது பாருங்கப்பா, 4 6 7 9 9 36 மேலேருந்து பெருக்கணும், கீழே வந்து போகணும். 6 42 மைனஸ் 42 ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த காலத்தை விட்டுடணும், இந்த ரோவை விட்டுடணும். மீதி இருக்கிறது பாருங்கப்பா, 4 8 4 8 32 மைனஸ் கீழே இந்த மேலே போகணும், மைனஸ் 7 5 35. தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சிடலாம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிக்கலாம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போட போகிறோம். 48லேருந்து 45 போயிடுச்சுன்னா மீதி என்ன சாமி? 3. என்ன 3? மைனஸ் 3. 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 3 இன்ட்டு கழிச்சா மைனஸ் 3. தட் இஸ் ஈக்குவல் டு 1 3 3 மைனஸ் 3 6 12 ப்ளஸ் 12 ரெட்டப்படம் மைனஸ் ப்ளஸ் ஒத்தப்படம் மைனஸ் மைனஸ் 3 3 9 மைனஸ் 3 மைனஸ் 9 ஒன்றா சேர்த்தா மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12 ப்ளஸ் 12. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், சேம் நம்பராக இருக்குது. அப்போ 12 போனால் எவ்வளோ சாமி? 0. தேர்ஃபோர் இந்த கொடுக்கப்பட்ட அணியானது என்ன சாமி? பூஜ்ஜிய கோவை அணி, இல்லை பூஜ்ஜிய அணி கோவை. ஓகேம்மா, அடுத்த செகண்ட் போகலாமா? ஸோ செகண்ட் சம்மு தட் இஸ் ஈக்குவல் டு, இதை டெல்டா ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். 2 இன்ட்டு இதை விட்டுடணும், இதை விட்டுடணும். மேலேருந்து கீழே வந்தால் 0 ஆகிடும். 0 கீழே இந்த மேலே போனால் 20. என்ன 20? மைனஸ் 20. அடுத்து மைனஸ் 3, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வரணும். ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே இந்த காலத்தை விட்டுடுங்க சாமி, இந்த ரோவை விட்டுடணும். 6 42 மைனஸ் 42 கீழேருந்து மேலே போகணும். 1 4 4 மைனஸ் 4 ப்ளஸ் 5 இன்ட்டு இந்த காலத்தை விட்டுடுங்க சாமி, இந்த ரோவை விட்டுருங்க. மீதி இருக்கிறத பெருங்க. 6 5 30 ப்ளஸ் 30 தான். இங்கே 0 பெருக்குனா 0 வந்துடும், விட்டுடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எந்த நம்பரை கழிச்சாலும் 0 தான் கிடைக்கும். சாரி, அதே நம்பர் தான் கிடைக்கும். 2 இன்ட்டு இங்கே என்ன வரும்? மைனஸ் 20. மைனஸ் 42 மைனஸ் 4 சேர்த்தா ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 46 ப்ளஸ் இது ஒரு 150. இங்கே 40 வருமா? என்ன 40? மைனஸ் 40. இங்கே ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 6 3 18 8 மீதி 1 3 12 1 13 ப்ளஸ் 150. இப்போ பாருங்கப்பா, ரெண்டுமே மைனஸாக இருக்குது, ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ மைனஸ் 178 ப்ளஸ் 150. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்க போகிறோம், பெரியானது சின்ன கழிக்கிறோம். 100லேருந்து 100 போயிடுச்சு. 70லேருந்து 50 ரூபா போனால் மீதி 20 ரூபா, இங்கே ஒரு 8 ரூபா இருக்குது. இப்போ மைனஸ் 28. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. 0ன்னு வந்தால் பூஜ்ஜிய அணி கோவை, இல்லை அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியமற்ற அணி. ஓகே சாமி, பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை. தேர்ட் சம்மா 0 a மைனஸ் b k b மைனஸ் a 0 5 மைனஸ் k மைனஸ் 5 0. இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 0 இன்ட்டுன்னு போட்டால் 0 கூட எது பெருக்கனால 0 தான் வரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ இது கூட பெருக்கணும். மைனஸ் ஆஃப் a மைனஸ் b இன்ட்டு. ஏன் இங்கே நம்ம ப்ராக்கெட் போகிறோம்? 2 உறுப்புகளாக இருக்குது, குறி வந்து மைனஸ் இருக்குது. மைனஸ்னாவே குறியை மாற்றணும்னு அர்த்தம். அதனால தான் நான் ப்ராக்கெட் மஸ்ட்டுமா போட்டுங்க, சரியா? இப்போ இந்த காலத்தை விட்டுருங்க, இந்த ரோவை விட்டுருங்க. மேலேருந்து கீழே பெருக்குனா 0, கீழேருந்து மேலே போங்க. மைனஸ் 5 இன்ட்டு கேன்னு வரணும். ஏற்கனவே கீழேருந்து மேலே போனால் ஒரு மைனஸ் போடணும் சாமி. அப்போ ப்ளஸ் 5k போடலாமா? இன்ட்டு 5k. ஓகே, அடுத்து ப்ளஸ் k இன்ட்டு இந்த காலத்தை விட்டுடுங்க, இந்த ரோவை விட்டுருங்க. மீதி இருக்கிறது இதாக இருக்கும், இது 0 ஆகிடும். அப்போ மைனஸ் 5 இன்ட்டு b மைனஸ் a. ஏன் இங்கே ப்ராக்கெட் போகிறோன்னா, இந்த 5 மைனஸ் 5 ரெண்டுத்துக்குமே சொந்தம், அதனால் இந்த ப்ராக்கெட் போடுறேன். ஓகே, இந்த ப்ராக்கெட் போடுறதுனால இந்த ப்ராக்கெட் இங்கே போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு 5k மைனஸ் 5k இன்ட்டு இதை நான் உங்கள் பிரிக்கிறேமா பி மைனஸ் ஏ. இப்போ இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் மைனஸை வெளியே எடுத்துடுறேன். பொதுவாக இருக்கிறது யார் 5k வெளியே வெளியே எடுத்துட்டுமா. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் 1 டைம். இந்த மைனஸும் தூக்கிட்டேன், அந்த மைனஸும் தூக்கிட்டேன் 1 டைம். மீதி இருக்குது யார் ஏ மைனஸ் பி இருக்கா, அந்த மைனஸ் எடுத்துகிட்டு அப்போ என்ன ஆகிடுங்க ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் பி மைனஸ் ஏ. ப்ளஸ் தான் அது குறியே மாற்றக்கூடாது, ரைட். ஸோ மைனஸ் 5k இன்ட்டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் 0. தட் இஸ் ஈக்குவல்டுனா சாமி 0. தேர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட அணிக்கோவையானது பூஜ்ஜிய அணிக்கோவை. ஓகே, தேங்க்ஸ்மா.